உனக்கு வேட்டை, உனக்கு ஒரு வேட்டி இருக்குது, உனக்கு ஒரு வேட்டி இருக்கு. விஜய்க்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து ஆரவாரம் செய்தார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த விஜய் அவரை எச்சரிக்கை செய்து கீழே இறக்கினார். சொல்றது குரங்கெல்லாம் இப்ப எதுவும் தாவறதில்லை பத்தியா, குரங்கு ஏற்கனவே இப்ப தாவதா பத்தியா, ஏன்னா இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓ நம்மளுக்கு பதில் இவன் வந்துட்டான், நம்ம தாவானான்னு முடிவு பண்ணிட்டு. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஒக்கால ஓழி கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா 1000 பேர் செத்து இருப்பான்டா, எல்லாம் குரங்குக்கு பிறந்தவனுங்க. கீழே இறங்குப்பா, நீ இறங்கினாதான் புத்தகம் கொடுப்பேன். மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா, அப்படியே கிளு 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 பெரிய மானா இருக்கு. மானா இப்ப மானங்கடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் ஆரம்பிச்சாரு, அப்படி இந்த மாதிரி தற்கொலை இந்த படிக்காம ஏன் உசுரா வாங்க என்ன பண்றது? இருக்கிறோம். இப்ப நான் வந்து ஒரு 25 ஆண்டு காலமா வந்து விஜய் ஃபேனா இருக்கிறேன். கடைசியா விஜய் பார்த்த படம் இப்போ போட்ட அந்த என்ன படம் சொல்றதுதான் அவங்களோட வேலையுமே அவங்க கட்சி வளர்ப்பதற்கான ஒரு இதா வச்சிருக்கிறாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. நல்லது பண்ணுவாரு. என்ன நல்லதுக்கா ஏதாவது சொல்லுங்க. எல்லாத்தையுமே மாத்துவாரு, நம்பிக்கை இருக்கு. சொன்னா புரியாது. நீங்களா யாருடா? உங்களுக்கு தெரியும் ப்ரோ. 2026 உங்களுக்கு புரியும். 2026 உங்களுக்கு சொன்னா புரியாது. என்ன தெரியும்? அது 2026 வந்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா மலுமட்ட அனைத்து மக்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். என்னப்பா பட சொல்ற? அவங்க 2 பேரையும் நான் சமாதானப்படுத்தணும். உடனே நான் அங்க போனோம். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போனோம்? அவர் வந்து அந்த கட்சியில இருந்தாரு, இந்த கட்சிக்கு வந்து ஏதாவது செய்வாரு. ஏடிஎம்கேல இருந்தாரு. அவர் ஒரு பெரிய வழிகாட்டியானால அந்த வழிகாட்டி நம்ம வழிகாட்டியோட வந்து சேர்ந்து பெரிய ஒரு இதே உருவாக்குவார். அப்பவா வாடகை சைடுல எடுத்துட்டு போ. ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும். சைக்கிளுக்கு பெட்ரோலா? என்ன தெரிக்கிற? போதே சிலர் மயங்கி விழுந்தனர். மயங்கி விழுந்த இளம்பெண் ஒருவரை தாவிக்க தொண்டர்களும் போலீசாரும் முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்காக தூக்கி சென்றனர். ஒருவருக்கு நிரந்தரமான வருமானம் வரணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நாங்க கொடுக்காத வருமானமா, நாங்க கொடுக்காத வேலையா அப்படிங்கிறது. எத்தனையோ லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, எத்தனை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புனீங்க? இல்ல நாய் அடிக்கிற மாதிரி கரூர் மாநாட்டுல அடிச்சாங்க. அட பாவி, லேசா கையில உரசனது கேண்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். சட்டத்தை நாங்க மதிக்கிறதுனாலதான் நீ அரசியலே பண்ண முடியுது. நாங்க போடா சரித்தான துண்டா கழட்டி இறங்கிட்டா திருப்பி அடிச்சோம், நீங்க தாங்க மாட்டீங்க. நீங்க பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இந்த ஊர்ல எவன் எந்த நல்லாவே நடிச்சிருந்தாரு. ரைடு வந்தப்ப கார்ல ஒரு ஆக்டிங் கொடுத்தாரு பாத்தியா, அதை விடவே இந்த ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன இது? கொம்பாதி கொம்பனுக்குமே நாங்க தண்ணி காட்டுவோம். கொம்பாதி கொம்பனுக்குமே நாங்க தண்ணி காட்டுவோம். நீ என்ன சும்மா 234 தொகுதியிலும் ஜெயிக்கிற மாதிரி தூங்குற கனவுல மட்டுமே தம்பி. தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. 1 அப்படிங்கறத உதயநிதி ஸ்டாலினா ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. அவரே 24 மணி நேரமும் எங்க தலைவனை எப்படி இப்ப ஒளிக்கலான்னு பார்த்து பார்த்து அவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. உனக்கு வேட்டை, உனக்கு ஒரு வேட்டி இருக்குது, உனக்கு ஒரு வேட்டி இருக்குது. நீ சுகமா இருக்கா, சுகமா இருக்கா, சுகமா இருக்கா, சுகமா இருக்கா, சுகமா இருக்கா. போ எருமாடு. பட்டு வாங்கி பண்ணீங்களே, நல்லா இருந்துச்சா? இத்தனை வருஷமா இந்த தற்கூரிங்க போட்ட ஓட்டு நல்லா இருந்துச்சா? இப்பதான் நாங்க தற்கூரின்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த தற்கூரி நாங்க என்ன பண்ண போறோம்னு பாத்துக்கிட்டே இருங்க. இந்த தற்கூரி என்ன பண்ண போறோம் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஒரு சில தற்கூரிங்க இங்க பாருங்கடா, பண்ற காமெடியும் நல்லா இல்ல, நீங்க செய்ய போற செயலும் நல்லா இல்ல. இதெல்லாம் அமைய என்னப்பா நிப்பீங்கல்ல? உங்களை நம்பிதாப்பா வந்திருக்கிறேன். மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க.
மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு. ஆமா, அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா இந்த கரப்பாம்பூச்சி தலையில அடிச்சு அன்னைக்கே துரத்துங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களாடா? அவன் என்ன தத்து புத்துன்னு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்களையும் வாசிக்கிறான். பூரா உங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன். இப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல, எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா அந்த 3 மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும்? எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும்? ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது, நவுத்துங்க. அங்க பாரு, நான் சொல்லினே இருக்கிறேன், லைட் கிட்ட நிக்காதுப்பா. வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். மரத்துல ஏறாத, இறங்க. சூடா சுண்டலே விஜய் தந்தையெல்லாம் மெண்டல் கொடூரமா. தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை இட்டுன்னு பாருங்க, எங்களுக்கு கஷ்டம். நமக்கு ஒரு தொகுதியில 80,000 85,000 ஓட்டு கிடைச்சிருங்க. ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீட்டு. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? ரோட்ல பேரிகார்டு இருக்குல்ல, அந்த பேரிகார்டுல ஒரு ட்ரெஸ் தச்ச மாதிரி வேலி தச்சு வடிவேல் வருவாரு. பிறகு திமுக தலைவர் சரியில்லை. இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, நீ எங்கடா போற? காடு வாங்குது, வீடு போகுது. இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? நீங்க என்ன தப்பு எடுத்துக்கிட்டீங்க? இந்த கல்யாணம் எனக்காக பண்ண, எனக்கு அப்புறம் உங்களை கவனிச்சுக்க ஒரு தாய் வேணுங்கிறதுக்காக பண்ண.